ஜஸ்டயல் ஆப்பை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை ஏமாற்றிய மோசடி நபர் புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை விற்பதாக கூறி மெகா மோசடியில் ஈடுபட்ட கேடி நபரின் பின்னணி என்ன? புதுச்சேரி பாகூரைச் சேர்ந்த அஸ்வின் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரம் வேண்டும் என்று ஜஸ்டயல் ஆப்பில் தேடியிருக்கிறார். அப்போது தவில் மேளம் இருப்பதாக கூறி விளம்பரம் செய்திருந்த நபரை தொடர்பு கொண்டு அஸ்வின் பேசியிருக்கிறார். முன்பணமாக 22,000 ரூபாய் அனுப்பினால் குறிப்பிட்ட தேதியன்று இசைக்கருவிகளை அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்துள்ளார். உடனே அஸ்வின் அவர் கேட்ட பணத்தை வங்கிக் கணக்கில் அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் குறித்த தேதியில் இசைக்கருவிகள் வரும் என்று காத்திருந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அஸ்வினின் செல்போன் எண்ணை பிளாக் லிஸ்டில் போட்டு தலைமறைவானார். அதன் மூலம்தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஸ்வின் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது. செல்போன் எண்ணை டிராக் செய்து அவரை கைது செய்து விசாரித்ததில் அஸ்வினை ஏமாற்றியது போல 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவர் விபூதி அளித்தது தெரியவந்தது. சென்ட்ரிங் சீட், மொபைல், LED டிவி என விதவிதமான விளம்பரங்களை போஸ்ட் செய்து தன்னிடம் சிக்கும் அப்பாவி மக்களிடம் பணத்தை சுருட்டியிருக்கிறார். இதனையடுத்து பிடிபட்ட ஜெயக்குமாரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள் மற்றும் 20 சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இணையவழி விளம்பரத்தை நம்பி அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தை பறிகொடுத்து ஏமாற வேண்டாம் என்று மக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.